வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஒரு டபுள் எக்ஸல் டாப்பை எப்படி எக்ஸல் அளவுக்கு அல்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சைட்ஸை பிடிச்சி விட்டால் கூட நெக் நமக்கு நழுவி வரும். அது மாதிரி நழுவாமல் எப்படி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ முழுசாக பாருங்கள். முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ரொம்ப கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸல் அளவு டாப்ஸ் எடுத்துக்கிட்டு அதோடைய ஷோல்டர்ஸை நம்ம அளந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அளவு 3.5 இருக்குது நமக்கு. அடுத்தது செஸ்ட் அளவு அளந்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 22 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த அளவுகளை நம்ம டபுள் எக்ஸலில் எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போது நம்ம ஆல்ட்ரு பண்ண வேண்டிய டபுள் எக்ஸல் டாப் எடுத்துக்கிறோம். அதில் அந்த அளவுகளை ஃபஸ்ட்டு நம்ம அளந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோல்டர் அளந்து பார்க்குறோம். 4 இன்ச்சஸ் இருக்குது பாருங்கள். இது நம்ம 3.5க்கு குறைக்கணும். இப்போது ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள், ஆர்ம் ஹோல் கிட்ட இந்த மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு ஆர்ம் ஹோலை ஒட்டி இந்த மாதிரி அதே அளவுக்கு நம்ம வரைஞ்சி விட்டுறணும். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வரைஞ்சிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக வரைஞ்சிக்கிட்டு மறுபடியும் ஷோல்டர் கிட்டேருந்து அந்த அளவு இருக்கு இல்லையா, அதிலிருந்து கண்டினியூஸாக ஸ்லீவோட பேக் சைடும் வர மாதிரி, அதாவது முதுகு பக்கமும் வர மாதிரி நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு அந்த ஆர்ம் ஹோலை சுற்றி நம்ம வரைஞ்சி விட்டுறணும். நம்ம மார்க் பண்ணுற இந்த எல்லா அளவுமே ஏற்கனவே அவங்க தையல் போட்டிருப்பாங்க. அந்த தையல்லேருந்து 1/2 இன்ச் அப்படி மார்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்லேருந்து கிடையாது, அந்த தையல்லேருந்து ஒரு 1/2 இன்ச் இல்லை ஒரு 1/4 இன்ச் அப்படி மார்க் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம செஸ்ட் அளவு எடுக்கலாம். 23.5 இருக்குது. யூஸ்வலாக 24 இருக்கும், இல்லை 23.5 இருக்கும். ஸோ அது அளந்துருக்கோம். இப்போது நமக்கு 23 இன்ச் இருந்தது. நம்ம ஒரு 0.75 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 3/4 இன்ச் அளவுக்கு 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கிறோம். மொத்தமாக நமக்கு அதிகமாக எவ்வளோ இருக்கோ அதில் பாதின்னு 2 பக்கமும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தையல் எங்கே முடியுதோ, கீழே ஸ்லிட் கிட்ட, ஓப்பன் கிட்ட எங்கே தையல் முடியுதோ அந்த தையலுக்கு கொஞ்சம் கீழே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதே 3/4 அளவு இன்ச்சை ஸ்லீவ்லேயும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ மார்க்கிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆர்ம் ஹோலு ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அந்த பகுதியை நம்ம இந்த மாதிரி பிரித்து விட்டுறணும். ஆரம்பத்தில் ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஸ்லீவ்லேயும் டாப்ஸ்லேயும் இந்த மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பிரித்து விட்டுறணும். ஃபுல்லாக ஓவர்லாக் போட்டிருக்காங்க, எல்லாத்தையுமே நம்ம இப்படி பிரிச்சுக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தைக்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ராங் சைடு வச்சுக்கிட்டு ஸ்லீவை மட்டும் உள்ளே கை விட்டு இந்த மாதிரி ரைட் சைடு இப்படி வெளியில் தெரிகிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது நமக்கு இந்த ஸ்லீவோட இந்த ரவுண்ட் அழகாக நமக்கு கிடச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த துணி எடுத்துகிட்டு அந்த தையல் எட்ஜு மட்டும் நமக்கு வெளியில் தெரிகிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். நம்ம எங்கே தையல் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ புதுசாக போட போகிற தையல், அதுக்கு கீழே ஸ்லீவோட துணியும் வரும். ஸோ அதில் தான் நம்ம சேர்த்து தான் அடிக்கணும். அதாவது இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் போகும், ஸ்லீவ்லேயும் ஒரு 1/2 இன்ச் போகும். ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டு அடிக்கும் போது என்ன ஆகும்னா, கழுத்து நழுவுறதும் அதோடைய 3.5 இன்ச் இல்லாமல் இப்படி இது வரதுனால அதோட அந்த கழுத்து பகுதி, அந்த ஷோல்டர் பகுதி நழுவுறதும் குறையும். அதனால் அது நழுவாது. இன்னொன்று 3/4 ஸ்லீவும் ரொம்ப லாங்காக இருக்கும். ஒரு இன்ச் அப்படி நமக்கு நீட்டாக இருக்கும். கையில் போடும்போது ரொம்ப லூஸாக இருக்கும். அதுவும் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம அதில் குறைக்கிறதுனால ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு.
இப்போ இந்த ரவுண்டை நம்ம ஆல்டர் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அடியில் வந்து எந்த துணியும் சிக்கிக்காமல் நகர்த்தி விட்டு நல்லா பார்த்து தைக்கணும். நான் இங்கே உங்களுக்கு தெரியணுன்னு ஒயிட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளாத் கலர்லேயே த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். அப்போ ஆல்டர் பண்ணதே சுத்தமாக தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் ரவுண்டு ஃபுல்லாக நம்ம முடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வரும். நான் தையலுக்கு ஜஸ்ட்டு ஒரு 1 பாயிண்ட்டு மேலே வந்து போட்டிருக்கேன் ஸ்டிச்சஸ்ஸு. அதாவது நான் மார்க் பண்ணதுக்கு ஜஸ்ட்டு 1 பாயிண்ட் மேலே ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் ஸ்லீவை வந்து எங்கேயுமே வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட் சைடு வருது அப்படின்லாம் நம்ம ஒரு 1/4 இன்ச் அப்படிலாம் குறைப்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண வேணாம். இது ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லீவில் 1/2 இன்ச்சு, டாப்பில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணது மேலே அப்படியே வச்சு நீங்கள் தைச்சாலே போதும். வேறு எதுவுமே பண்ண வேணாம். இப்போ நம்ம டாப்ஸில் பாடி போர்ஷனில் நம்ம போட்டு வச்ச அந்த லைன் மேலே தைச்சிருக்கோம். இதே மாதிரி 2 பக்கமும் நான் வந்து தைச்சி விட்டுட்டேன். இப்போது ஆல்ட்ரேஷன்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அளந்து பார்க்கலாம். ஷோல்டர் வந்து XLல நம்ம 3.5 அளந்தோம். இப்போ நம்ம தையல் போட்டதுலேருந்து அளக்குறோம் பாருங்கள். 3.5 கரெக்டாக இருக்குது. அடுத்தது நம்ம செஸ்ட் பகுதியும் அளந்து பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. இப்போது நம்ம 3/4 அளவுக்கு அளந்தோம் இல்லையா, அதுலேயும் 3/4 இன்ச் அளவுக்கு நம்ம பிடிச்சி விட்டுருக்கோம். இப்போ செஸ்ட் பகுதி பார்த்தோம்னா - 22 இன்ச்சு நமக்கு வருது. இப்போ ஒரு XL அளவு கரெக்டாக இருக்குது. இதில் பேக் சைடு நம்ம டாட் பிடிக்கலாம். இந்த டாப்ஸில் டாட்ஸ் பிடிச்சே இருந்ததுனால நான் பிடிக்கல. ஸோ நீங்கள் வேணும்னா இதில் பேக் சைடில் டாட்ஸும் பிடிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ண டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வணக்கம்.